அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயுபுத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத்து. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த விஸ்வாவச ஆண்டு 2025 எப்படி இருக்க போகுது? 2025 மேலேருந்து 2026 மே வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல, ஜென்மஸ்தானமாகும். புதிதாக வியாபாரம் ஆரம்பித்து நஷ்டம் அடைய நேரும். கட்டிட தொழில் புரிபவர்களுக்கு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. சற்று உஷாராக இருக்க வேண்டும். 11/5/2025 பிறகு குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார். பலன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் குரு இருப்பது தனஸ்தானத்தில், அதாவது குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பது சிறப்பான காலம். இந்த ஓராண்டு அற்புதமாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க நேரும். புதிதாக கூட்டு முயற்சியில் வியாபாரம் துவங்க நேரும். கனரக வாகனம் வாங்க நேரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக சூடு பிடிக்கும். பசுமாடு பண்ணை நலம் அற்புதமாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும். அங்க ஈனமுள்ள மனிதர்களால் பொருளாதார உதவிகள் கிடைக்கும். ராகு பகவான் 26/4/2025 முதல் கும்பராசிக்கு இடம்பெறுகிறார். 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது உகந்த இடமல்ல. மூத்த வயது சகோதரிகள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் பாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். பாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பாகப்பிரிவினை செய்து கொள்ள எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும். கேது பகவான் 26/4/2025 பிறகு சிம்ம ராசிக்கு செல்கிறார். இது 4ஆம் இடம் உகந்த இடம் அல்ல. சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் கடுமையாக பாதிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். திராவகம், கண்ணாடி, பெட்ரோல், பாதரசம் வியாபாரம் செய்ய நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தூர தேச பயணத்தில் சிலருக்கு பாதகம் ஏற்படும். பரிகாரம்: தேய்பிறை அஷ்டமி திதிகளில் காலபைரவருக்கு பாலாபிஷேகம், சந்தனகாப்பு, பன்னீர் அபிஷேகம் செய்து வருவது நல்ல பலனை தரும். சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்ய நற்பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்ய அபார வளர்ச்சி கிடைக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். 70% நன்மைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி.